சுற்றுச்சூழல் சீராக இருந்தால்தான் நம் சமூகம் சிறப்பாக இருக்கும். ஆதலால் சுற்றுச்சூழலை எவ்வாறு சீராக வைத்துக் கொள்ளலாம் என்ற பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். ஒரு பேரிடரை சந்தித்து பல அனுபவங்களோடு நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நமக்கு ஏற்பட்ட இந்த பேரிடர் பல இன்னல்களை தந்திருக்கிறது, அதே நேரத்தில் பல பாடங்களையும் தந்திருக்கிறது என்பதையும் மறக்க முடியாது. ஆனால் இந்த பேரிடர்களை பற்றி பேசுவதற்கு முன்னாடி நான் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிலும் சிறப்பாக இந்த பேரிடர் ஏற்பட்ட பொழுது அதில் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட மனித நேயர்களை பற்றி நாம் பேசாமல் இருக்க முடியாது. அதிலும் சிறப்பாக நம்முடைய இராணுவத்திலிருந்து வந்த ஒரு சிலர் தெரிவித்த கருத்துக்கள் நம்முடைய சென்னை மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தை மிகவும் தொட்டிருந்தது. என்ன அந்த வார்த்தை என்று கேட்டால், அது ஆங்கிலத்தில் அவர்கள் குறிப்பிட்ட அந்த வார்த்தை, we are able to see more volunteer than victims. இந்த வார்த்தையை இந்த சென்னை வாழ் மக்களினுடைய மனித நேயத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு விருதாக நான் நினைக்கின்றேன். ஆனால் தான் பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம், சென்னையில் இருந்த மக்கள், சென்னையில் வாழ் மக்களுக்கு எந்த அளவிற்கு தங்களுடைய அரிய பெரிய உதவிகளை செய்திருக்கிறார்கள், செய்து தலை நிமிர்ந்து நின்றிருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது நமக்கு நம்பிக்கை பிறக்கிறது. ஏனென்றால் மனித நேயம் அழிந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மனித நேயம் நிலைத்திருக்கிறது என்ற ஒரு மாபெரும் சவாலான விஷயத்தை இந்த உலகத்திற்கு சென்னை வாழ் மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் சிறப்பாக இளைஞர்கள் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு மக்களுக்கு செய்த உதவியை பார்க்கிற பொழுது இந்தியா இன்று மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளுக்கு ஒரு வல்லரசாக, ஒரு பெரிய கலாச்சாரம் உள்ள நாடாக விளங்கும் என்பது எந்த அளவிற்கும் ஐயமில்லை. அப்படியாக பார்க்கிற பொழுது இந்த பேரிடர் முடிந்து விட்டதாக நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த பேரிடரை நாம் எதிர்கொண்டு அதையும் தாண்டி இப்பொழுது மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த பேரிடர் முடிந்து விட்டது என்பதை நாம் இப்போ நினைத்து பார்க்க முடியாது. இன்னும் பல சவால்களை நாம் சந்தித்தாக வேண்டும் என்பதற்காக, அதற்கு நமக்கு சில தயாரிப்புகள் தேவைப்படும் என்பதற்காக ஒரு சில கருத்துக்களை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக வெள்ளம் முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கின்ற அதே நேரத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக ஏற்படுகிற சில மாற்றங்கள் எந்த அளவிற்கு நம்மை பாதிக்கப் போகிறது என்பதை நாம் சற்று கவனமாக இருந்தால் நிச்சயமாக அதையும் வென்றுவிடலாம். பொதுவாக வெள்ளம் வந்த எந்த ஒரு இடமுமே அதில் மிக முக்கியமாக இருப்பது தண்ணீர். ஏனென்றால் தண்ணீர் எங்கெங்கு வழிந்தோடுமோ அந்த இடமெல்லாம் சென்று இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் இன்றைக்கு நமக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்றால் பல கிருமிகளை உள்ளடக்கியதாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் முதல் கவனம் நாம் தண்ணீரில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் பயன்படுத்துகிற தண்ணீர் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு அதிகமாக பயன்படுத்துவதும் தண்ணீர் தான். ஆனால் அந்த தண்ணீரை இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்கு எந்த மாதிரி அவற்றை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு தயாரிப்பு நமக்கு இருக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு நாம் பயன்படுத்துகிற தண்ணீர் குதிக்கப்பட்டதாக இருந்தால் அது எந்த மாதிரி நோய்கள் இருந்தால் கூட அதை நாம் தவிர்த்து விடலாம். ஏனென்றால் பல கிருமிகள் இதுவரைக்கும் அதனுடைய செயல்பாடுகளை செய்யாமல் இருந்தால் கூட ஒரு தண்ணீரை பெற்ற பிற்பாடு அந்த கிருமிகள் மீண்டும் உயிர் பெறுகிறதோடு இல்லாமல்
அந்த கிருமிகளுடைய தன்மை, அதனுடைய வீரியம் அதிகரிக்கிறது என்பது விஞ்ஞானபூர்வமாக இன்றைக்கு உலகம் புறாவும் உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஆனால்தான் இன்று கூட சைனா போன்ற ஜனத்தொகை பெருக்கம் உள்ள இடங்களில் அதிகமாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் மட்டுமல்ல, காய்த்த தண்ணீரை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதுவும் ஹாட் வாட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த உடனே பயன்படுத்துகிற அந்த தண்ணீரை அவர்கள் செய்வதனால் 15 விழுக்காடு நோய் குறைந்திருக்கிற என்ற ஒரு விஞ்ஞான செய்தி நமக்கு இருக்கின்றது. ஆனால் அது சுகாதார ரீதியாக பார்க்கிற பொழுது நாம் பயன்படுத்துகிற அது குளிக்கின்ற தண்ணீராக இருந்தாலும் சரி, குடிக்கின்ற தண்ணீராக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய கையை கழுவுகிற எந்த ஒரு தண்ணீராக இருந்தாலும் சிறிது நாட்களுக்கு அது சொல்வது எளிதாக இருந்தாலும் செயல்படுவது சின்ன கஷ்டமாக இருந்தால் கூட நாம் முதலாக அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த கிருமிகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு அது பெரிய ஒரு பயன்பாடாக இருக்கிறது. அடுத்து, இந்த பேரிடர் ஏற்பட்ட சமயங்களில் மக்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் நகர்த்தி செல்கிற அந்த சூழ்நிலையில் பல நோய்கள் உருவாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படி நேரத்தில் இன்று கூட இன்றைக்கி பல பொது நிறுவனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய இந்த வேக்சினேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு ஊசியை நாம் போட்டுக்கொள்வது மிகவும் நல்லது. ஏனென்றால் இன்றைக்கு தொன்று நிறுவனங்கள் இதை தன்னுடைய ஒரு பெரிய முனைப்பாக இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். நோய் எதிர்ப்பு தரக்கூடிய, ஏனென்றால் இந்த நேரத்தில் ஏற்கனவே உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக, மன ரீதியாக பல பின்னடைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு உடல் ரீதியாக எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த வேக்சினேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த தடுப்பு ஊசியை போட்டுக்கொள்கிற ஒரு முறையை ஏற்படுத்தி கொள்கிற பொழுது பெரிய அளவிற்கு இந்த நோய் பரவுவதிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அதனால் ஒவ்வொரு நோய்களுமே இந்த தண்ணீரினால் உருவாகுகிற நோய்களாகத்தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அதனால் தான் தண்ணீரை காய்த்து குடிக்க வேண்டும், அது பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறார்கள். அடுத்து, பொதுவாக இந்த ஏர்பார்ன் என்று சொல்வார்கள், அதாவது காற்றினால் பரவுகிற சில நோய்கள். பொதுவாக பொது இடங்களில் நாம் தும்முகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. அது இந்த நேரத்தில் அதிகமாக தும்மல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய இந்த பேரிடர் காரணமாக நமக்கு ஏற்பட்டிருக்கிற இன்னலால் நம்ம உடம்பில் கூட பல வகையான கிருமிகள் உருவாவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் தும்புகிற பொழுது நம்முடைய கையில் இருக்கிற ஒரு துணியவோ அல்லது நம்முடைய கரத்தையோ வைத்து நம்முடைய வாயை சிறிது பொற்றிக்கொள்கிற பொழுது நிச்சயமாக கிருமிகளுடைய பரவுவதிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம், பிறரையும் காப்பாற்றி கொள்ளலாம். ஆனால்தான் இந்த மாதிரி இந்த பேரிடர் சமயங்களில் சில முக்கியமான கவனங்களை செலுத்த வேண்டும். அதோடு உண்கிற உணவை எந்த அளவிற்கு நாம் சிறிது இந்த வார்ம் என்று சொல்வார்களே, அது மாதிரி எப்பொழுதுமே அது சிறிது எந்த அளவிற்கு வெப்பநிலை சில அதிகமாக இருக்கிற பொழுது அதை உண்ணுகிற பொழுது அதனால் ஏற்படுகிற கிருமிகளை நாம் தவிர்த்து கொள்ள முடியும். ஆனால் அதையும் தாண்டி பொதுவாக நாம் சாலைகள் நடந்து செல்கிற பொழுது நான் இன்னொரு வேண்டுகோளாகவே விடுக்கிறேன், இந்த நேரத்திலாவது நாம் தெருக்களில் துப்புகிற பழக்கத்தை விட்டுவிடுவது நல்லது. ஏனென்றால் இன்றைக்கி பல சிக்கல்களுக்கு காரணம் அதுவாக இருந்து கொண்டிருக்கிற அந்த காலத்தில், அதுவும் சிறப்பாக பல நோய்களுக்கு அது ஒரு பெரிய விதையாக இருப்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது தெருக்களில் அதுவும் இந்த நேரத்தில் துப்புகிற பழக்கத்தை நாம் விட வேண்டும். அவ்வாறு விடுகிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலை அருமையாக பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் அதையும் தாண்டி பொது இடங்களில் அதிகமாக கூடுகிற அந்த ஒரு பழக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களுக்கு குறைத்து கொள்வது நல்லது. ஏனென்றால் நம் மக்களுடைய பெருக்கத்திற்கு ஏற்றால் போல் அதனுடைய நோய்களுடைய வளர்கிற தன்மையும் அதிகமாக உருவாகிறது. ஆனால் அந்த பெருக்கத்தை அந்த மக்களுடைய அதிகமாக அந்த கூடுகிற அந்த சூழ்நிலையும் தவிர்த்து விட்டு இதையெல்லாம் தாண்டி மனதில் ஒரு உறுதியோக இருக்கிற பொழுது நிச்சயமாக சுற்றுச்சூழல் பிரச்சனைகளால் வருகிற எந்த ஒரு விஷயங்களையும் நாம் எளிதாக எதிர்கொள்ள முடியும், வெற்றி கொள்ள முடியும் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது நிச்சயமாக இந்த முயற்சியிலும் நாம் வெற்றி பெறுவோம். ஏனென்றால் இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்கிற பொழுது அது நமக்கும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும்
ஒரு பெரிய ஒரு சுகாதாரமாக இருப்பதோடு இல்லாமல் நம்முடைய சுற்றுச்சூழலை மீண்டும் கட்டமைக்கிற ஒரு வாய்ப்பை இந்த சூழல்கள் ஏற்படுத்தும். அதன் மூலம் எப்பொழுதுமே நம்முடைய உடல் நலமும் நம்முடைய சுற்றுச்சூழல் நலமும் சிறப்பாக அமையும்.